சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் சில்லி. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், புடலங்காயை இந்த மாதிரி மேலே தோல் சீவிட்டு லேசாக சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். புடலங்காய் சில்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா சேர்த்திக்கலாம் தேவைக்கேற்ப, டேஸ்ட்டாக இருக்கும். சிறிதளவுக்கு கறி மசாலா, சோள மாவு சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புடலங்காய் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். தேவைக்கேற்ப மணங்கட்டு மசாலா சேர்த்திக்கலாம், அதாவது சில்லி பவுடர். நம்ம கலருக்கு கேசரி பவுடர் சேர்த்திக்கலாம். மணங்கட்டு மசாலாவிலேயே உப்பு காரம் இருக்கும். நம்ம தேவைக்கேற்ப தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணுங்கும் போது சேர்த்திக்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். பச்சை முட்டை 1. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. உடனே நீங்கள் தேவைனாலும் உடனே போட்டுக்கலாம், இல்லை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து போட்டுக்கிறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி சில்லி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு தேவைக்கிறப்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேவைக்கிறப்ப எண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் நல்லா காயிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம். புடலங்காய் சில்லி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்படி ஒன்று எடுத்து உதிரியாக நம்ம போடணும். ஒட்டு போட்டு அப்படியே ஒட்டிக்கும். தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். புடலங்காய் ரொம்ப நல்லது. அது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஒன்றுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க. எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். நல்ல கலர் மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மீதி இருக்கிறதும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் இந்த டிஷ்ஷு. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கலர் நல்லா மாறிடுச்சு. இதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு புடலங்காய் சில்லி. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.